2025 ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சரி, ஆஸ்கர் அவார்ட்லயும் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவிச்சு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கடந்த காலத்துல பண்ணக்கூடிய தவறுகளை மறைச்சு புதுசா ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைச்சு போற சில மனிதர்கள். ஆனா அந்த கடந்த காலத்தோட பாவங்கள் திரும்ப 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 அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து அவங்க மீண்டு மறுபடியும் உண்மைக்கு எதிராக லைஃப் எப்படி எதிர்கொள்றாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்து முடிச்சுன்னு உங்க மைண்ட்ல வர தாட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும்? தவறு செய்யாத மனிதர்களே இல்லை, ஆனா அதை உணரவே இல்லாம போகும்போதுதான் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. பாவம் செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனா அதுல இருந்து வெளியே வர்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். மனிதர்கள் ஈஸியா தப்ப மறைச்சிடலாம், ஆனா உண்மை ஈஸியா வெளிக்கொண்டு வந்துடும். லைஃப்ங்கிறதே கோர்ட்டு மாதிரி தான். நீதி வேணா கிடைக்க லேட் ஆகலாம், ஆனா நீதி ஒருபோதும் கேன்சல் ஆகாது. நீங்க யாரை வேணா எதை வேணா ஏமாத்தலாம், ஆனா உங்க மனசாட்சியை ஏமாத்தவே முடியாது. உண்மைங்கிறது ஒரு நாள் வெற்றி பெற்றே தீரும், பொய் அது வரைக்கும் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். லைஃப்ல ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு இருக்கும். உங்களோட லைஃபோட டீச்சர்ஸ் யாருன்னா நீங்க பண்ற தவறுகள் தான். உங்களோட பாஸ்ட் லைஃப் தான் உங்களோட ஃபியூச்சர் லைஃபையும் உருவாக்கும். தப்பு பண்றதை ஏத்துக்கிறது தான் வெற்றியோட முதல் படியே. என்னதான் ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். இதன் வேணா ஈஸியா மாறிடலாம், ஆனா அவனோட செயல் ஒருபோதும் மாறாது. வாழ்க்கை திரும்ப 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 வாய்ப்பு கொடுக்கும், ஆனா அதே தவிர ஒருபோதும் ஏத்துக்காது. உண்மையை எதிர்கொள்றதுதான் உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம்.